ஓம் நமோ நாராயணாய நமக. அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாக்ஷ பிரதர்த்தனக பிரபூதஸ்திருக குப்தாமா பவித்ரம் மங்களம் பரம். நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 63வது திருநாமம் பவித்ரம். பவித்ரம்னா நமக்கே தெரியும், புனிதமானவர் என்று பொருள். இதை சொல்லும் முறை பவித்ராய நமக பவித்ராய நமக என்று நாம் சொல்ல வேண்டும். இப்போது இந்த பவித்ராய நமகனுடைய எம்பெருமானுடைய பெருமைகளும் அதனுடைய கதைகளை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதியில் தேவர்கள் தங்கள் உண்ணும் உணவை அக்னியில் அர்ப்பணித்து விட்டுத்தான் உண்ண வேண்டும். ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த காலத்தில் தேவர்கள் எல்லாம் உணவு சாப்பிட்றதுக்கு முந்தி கொஞ்சோண்டு அடுப்பில் போடுவோம். எனக்கு இது இப்போ இந்த கதை படித்தோன்னே எனக்கே தோணுது. அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் சாப்பாடு அப்படி சாப்பாடெலாம் குண்டானில் வச்சு இப்படி வடிப்பாங்க. வடித்தோடனே அந்த சாதத்தை அந்த மேலே அந்த ஜல்லடையில் அப்படி எடுத்துட்டு இவ்வளோண்டு உணவு எடுத்து இப்படி சுற்றி அடுப்பில் போடுவாங்க. எதுக்கு நெருப்பில் போடுறாங்கன்னு அப்போ எனக்கு தெரியாது. இந்த கதை படித்தோன்னு தான் எனக்கு அந்த காலத்தில் செய்கிறதெல்லாம் எவ்வளோ கரெக்டுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஃப்ளாஷ்பேக்குக்கு நான் அந்த கதை படிக்கிறப்ப போயிட்டேன். அதாவது உண்ண வேண்டும் என்று கொள்கையை கடைபிடித்தவர்கள். அக்னியில் இடப்பட்ட உணவில் உள்ள அசுத்தங்கள் அனைத்தும் தீயிலிட்டு பஞ்சு போல எரிந்துவிடும் என்பதாக அவர்கள் கருதினார்கள். பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் பழைய காலத்தில் எல்லாம் ஒருத்தவங்களை பார்த்து அப்படி செஞ்சுக்குவாங்க. அது என்னன்றதை புரியாமே செய்வாங்க. இந்த காலத்தில் நமக்கு எல்லாமே புரியும், ஆனால் எதுவுமே இப்போத்தி உள்ள பிள்ளைகளும் யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் நீரில் அலசப்படும் துணிகளில் உள்ள அழுக்கு நீரில் ஒட்டிக்கொள்வது போல அவர்களது உணவில் இருந்த அசுத்தங்கள் நெருப்பில் ஒட்டிக்கொண்டன. அசுத்தம் கலந்த அக்னி நன்கு கொழுந்து விட்டு எரியவில்லை. அதாவது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீரில் துணி இருக்குது, ஆனால் அது அலசும் போது நீரில் ஒட்டிக்கொள்வது போல், அது மாதிரி அக்னியில் நம்ம போடக்கூடிய இது அதிலே நன்கு கொழுந்து விட்டு எரியாதான். சாதத்தை அப்படி தூக்கி அக்னியில் போட்டவுடனே என்ன செஞ்சிடும், நின்றுடுமா அடுப்பு. ஆமாம், அது ஈரம் தானே, சாதம் ஈரம் தானே. அந்த அசுத்தத்தை போக்கி அக்னியில் எரிய வைப்பதற்காக அவர்கள் அக்னியில் நெய் ஊற்றுவார்கள். இப்போ என்ன செய்வாங்க, இப்போ நம்மளுக்கே ஒரு யாகம் நடத்தும் போது என்ன செய்வாங்க, கொஞ்சோண்டு வெள்ளை சாதம் கொஞ்சம் வச்சுருங்கம்மா வீட்லேயோ யாகம் நடத்தும் போது கொஞ்சம் வெள்ளை சாதத்தை அக்னிக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நின்றுடும். அப்புறம் அது மேலே நெய்யை ஊற்றுறோன்னா தான் அது எரியும். இப்படியே ஊற்றினார்கள். ஆனால் அக்னியில் உள்ள மாசு அந்த நெய்யை பிடித்து கொண்டதால் நெய் உறைந்து விட்டது. யாகத்தில் உருக்கிய நெய் தான் பயன்படுத்தும். நமக்கே தெரியும், யாகத்தில் உள்ள கெட்டியான நெய் யாரும் ஊற்ற மாட்டாங்க. கொஞ்சோண்டு விளக்கு பக்கத்தில் இருக்கும், அதில் உருக்கி தான் ஊற்றுவாங்க. உறைந்த நெய்யை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் தேவர்கள் நெய்யை மீண்டும் உருக்கி அக்னியில் ஊற்றினார்கள். இம்முறை இந்த யாகத்தை அசுத்தம் பிடித்து விட்டது. அதனால் யாகத்தை சரியாக நடத்த முடியாமல் போனது. அதாவது என்னென்னா, உறைஞ்சி போகுதில்ல, அந்த நெய்யை ஊற்ற மாட்டாங்களாம். ஊற்றுனா அது அசுத்தம் பிடிச்சிக்குமா. அதனால தான் அவங்க உருக்கி ஊற்றுறதுன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு யாகத்தை பிடித்த மாசை போக்க வேண்டும் என்று எண்ணி என்ன மாசைனா என்ன, தூசி அழுக்கு. அதனால் என்னென்னா, சுற்றி இருந்த அந்தணர்கள் உதவியை தேவர்கள் நாடினார்கள். அந்தணர்கள்லாம் என்னென்னா, தேவர்களை போய் வேண்டிக்கிட்டாங்க. என்னென்னா, அவர்களின் வழிகாட்டுதல் படி யாகத்தை சிரத்தையுடன் செய்தார்கள். அதாவது அந்தணர்களுக்கு தெரியாது இது என்னன்னா இப்படி மாசு படிஞ்சு இருக்குது, இந்த நெய்யை நம்ம ஊற்றணும் எப்படின்னு கேட்குறப்ப அது தேவர்களை போய் கேட்டாங்களாம். கேட்குறப்ப அப்போ யாகம் சிரத்தையுடன் செய்தார்களாம். யார்? அந்தணர்கள் தேவர்கள்கிட்ட கேட்டு. அப்போ யாகம் நிறைவடைந்தவுடன் அந்தணர்களுக்கு சம்மானம் கொடுத்தார்கள். எல்லோரும் இப்போ நம்மளே வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு ஐயருங்க என்ன இப்போ இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க, காசுக்கு தான் நிறையா செய்கிறாங்க, ஸ்ரத்தையாக யாருமே செய்கிறதில்ல. அதனால் அவர் சொல்கிறாரு, அந்தணர்கள் சன்மானம்னா என்ன, காசு வாங்கி கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த சன்மானத்தை பெற்றுக்கொண்டு அந்தணர்களின் மனங்களை அசுத்தப்படுத்தி கொள்கிறது. அதனால் எல்லாருமே ஒரு அந்தணர்கள்னாவே அந்த ஒரு பிராமின்ஸ் அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்ரத்தையாக செய்யணும். ஏன்னா அவங்க எப்படி நம்ம கடவுள்கிட்ட போய் நம்மளுடைய உடம்புக்கு வியாதியை சரிப்படுத்தி கொடுங்கன்னு சொல்கிறப்ப டாக்டர் எப்படி ஸ்ரத்தையாக செய்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்களும் செய்யணுன்றாங்க. அதாவது எப்படின்னா,
எப்போ பாரு வந்து காசுக்காக செய்கிறது வந்து அவங்க வந்து அந்தணர்கள் வந்து யாகம் செய்யாமல் அவங்கள வந்து பாவத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மனமாசை போக்க வேண்டும் என்பதற்காக தான் பிரம்மதேவர் ஒரு ஏற்பாடு செய்தார். சன்மானத்துக்காகவே யாகம் செய்ய தொடங்கிவிட்டனர் இப்போதெல்லாம். இது பாருங்கள், அப்பயே எழுதியிருக்காங்க பாருங்கள். அதாவது பிரம்மதேவர் ஒரு ஏற்பாடு செய்தார். இனி யாகத்தில் அந்தணர்கள் செய்யும்போது அவங்களுக்கு காசு வாங்கினா தான் அவங்களுடைய பொழப்பு ஓடும். அதனால் இந்த காசு வாங்கினா யாகத்தினுடைய மதிப்பு போனதுனால அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்தாராம் நம்ம பிரம்மதேவர். உடனே இனி யாகத்தில் சன்மானம் பெறும் அந்தணர்கள் அனைவரும் மந்திரம் சொல்லிக்கொண்டு தான் சன்மானம் பெற வேண்டும். மந்திரம் சொல்லிக்கொண்டு சன்மானம் பெறுகையில் தோஷம் எதுவும் ஏற்படாது. இப்போ நமக்கே வந்து ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு பழம் வச்சு நம்ம வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து அதை ஏற்றுக்கும்போது அவங்க அதுக்கு தான் நமக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஆயுள், ஆரோக்கியம், குடும்ப விருத்தி, மனவிருத்தி அது இதெல்லாம் ஏற்படணும்னு அவங்க சொல்லணுமா. அந்த மாதிரி சொல்லுனா தோஷம் வந்து அவங்களுக்கு பெருகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லி அந்தணர்கள் சன்மானம் பெற்றவாறே அந்த மந்திரங்களையும் அசுத்தம் பிடித்து கொண்டு அதனால் அந்தர்கள் மந்திரங்களை மறந்து விட்டார்கள். அதாவது என்னன்னா, மந்திரங்களை வந்து அசுத்தம் பிடித்து கொண்டதாம். அதனால் அந்தணர்கள் மந்திரங்களை மறந்து விடுவார்களாம். இந்த மாதிரிலாம் நமக்கு காசுக்காக பண்ணும்போது. அதனால் முடிவாக இதற்கு என்னத்தான் தீர்வு? அனைவரும் பிரம்மாவிடம் ஆலோசனை கேட்டார்கள். அதற்கு அந்தணர்கள் தினமும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை ஓத வேண்டும். அவ்வாறு ஓதுவதற்கு பிரம்மயஞம் கரெக்டு. பிரம்மயஞம்ன்றது தான் அவங்கெல்லாம் படிப்பாங்க. அதை வந்து இப்படி அவர்கள் பிரம்மயங்கத்தை தினமும் சொல்லி வந்தால் அவர்கள் மனங்களும் தூய்மை அடையும். அவரவர்கள் பெற்றுக்கொள்ளும் சன்மானமும் தூய்மை அடையும். அவர்கள் செய்விக்கும் யாகமும் தூய்மை அடையும். அந்த யாகத்தில் அக்னியும் தூய்மை அடையும். அந்த அக்னியில் ஊற்றப்படும் நெய்யும் தூய்மை அடையும். அந்த யாகத்தை செய்பவர்களும் தூய்மை அடைவார்கள். எப்படி பாருங்கள். அதனால தான் அவங்க வந்து இப்போ நம்ம இது படித்தோன்னு தான் புரியுது நமக்கு. வந்து இப்போ ஒரு யாகம் செய்யணும்னா அவங்க வந்து பிரம்மயங்கத்தை செஞ்சுட்டு தான் இங்கே வந்து வரணுமா. அப்போ தான் அவங்களுடைய மனசு எல்லாம் நம்ம சுத்தமடையும்னு சொல்கிறாங்க. மற்ற தேவர்கள் அந்த பிரம்மயங்கத்தை அசுத்தம் பிடித்து கொண்டால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டார்களாம். ஏன்னா அதற்கு பிரம்மயங்கம் என்பது வேதம். அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் திருமாலினுடைய திருநாமம். எப்படி திருமாலை எந்த யாகமும் தீண்டாதோ அதே போல் அவரது வடிவமாக இருந்த வேதத்தை எந்த மாசுமே தீண்டுவதில்லை. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். சச்ச, நான் கூட இப்போ தான் இதெல்லாம் வந்து படிக்கதாமா ஒரு லட்டு மாதிரி இருக்குது ஒவ்வொரு கதையும். எனவே பிரம்மயங்கத்தை அசுத்தம் நெருங்காது, அதை செய்பவர்களையும் நெருங்காது என்கிறார். அதாவது என்னன்னா, அது பெருமாளுக்கு செய்யப்படக்கூடிய, பிரம்மனுக்கு செய்யப்படக்கூடிய, சிவனுக்கு செய்யப்படக்கூடிய இந்த பிரம்மயங்கம். இதை செய்துவிட்டு நாம் போய் எங்கம்னா யாகம் கோயிலுக்கோ எதுக்கோ எல்லாம் செஞ்சோம்னா நமக்கு வந்து எது தீண்டாது. அன்று முதல் பஞ்சமகா யஞங்களில் பிரம்ம யஞமும் ஒன்றானது. பிரம்மயங்கம், தேவயங்கம், மனுஷ்ய யங்கம், பித்ரு யங்கம், பூத யங்கம் என்பது நிறைய யங்கங்கள்லாம் இருக்கிறது. வேதம் தூய்மையானதாக இருப்பதைப் போல அந்த வேதங்களால் போற்றப்படும் திருமாலும் அசுத்தங்கள், பாவங்கள் முதலியவற்றால் தீண்டப்படாது தூயரவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம யாகத்தில் வந்து சொல்கிறதே யாருக்கு? லக்ஷ்மிக்கு, இந்த பெருமாளுக்கு, நவகிரகத்துக்கு, பிள்ளையாரப்பாவுக்கு, இப்படி தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம். அந்த வந்து நம்ம காசுக்காக செய்யும்போது அது வந்து அவங்களுக்கு தான் வந்து அவங்களுடைய மனசு தான் அசுத்தமடையும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இதை சொல்லணும். தன்னை சார்ந்தவற்றை தூய்மையாக்குகிறார் நம்மளுடைய எம்பெருமான். அதனால்தான் அவர் பவித்ரா என்று அழைக்கப்படுகிறார். பவித்ரம் என்றால் தூய்மை என்று பொருள். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் 63வது திருநாமம் பவித்ராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் உள்ளங்களை திருமால் தூய்மையாக்குவார் என்று பொருள். அதனால தான் இப்போ தான் புரியுது, யாகம் செய்யும்போது நம்ம மனசு தூய்மை அடையணும், செய்கிறவங்களுக்கும் ஆத்ம திருப்தியோடு நம்ம செய்யணும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.